உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ வேறமா நேரம் காலம் தெரியாம அனன்யா தான். எடு. என்ன அம்மா போனை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி வா நாம தேடி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இரு சிவகாமி. இந்த நேரத்துல நம்ம 2 பேர் மட்டும் தேடினா சரியா வராது. செல்லத்துக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம். அவளையும் தேட சொல்லுவோம். இல்லைன்னா விஷயம் தலைக்கு மேல போயிடும்டி. நீ முதல்ல அவளுக்கு ஒரு போன் போடு. அவளே கால் பண்றா. அனன்யா, இங்க ஒரு பிரச்சனைடி. நானும் பாட்டியும் செம்மையா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். ஐயோ, கால் போக மாட்டேங்குது. யாரு பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. எனக்கு எல்லாமே தெரியுமா. என்னடி? ஒரு நிமிஷம் இரு. இப்ப சொல்லுடி. ரூபாவதி என் பக்கத்துல தான் இருக்காங்கம்மா. எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சரி, அவங்க கிட்ட போன கொடு. ஏன் பிளானை கேன்சல் பண்ணலாம்னு சொல்ல போறியா அவங்க கிட்ட? ஐயோ ஆமாண்டி. இப்ப அந்த கஸ்தூரி ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவோம். என்னம்மா நீ இப்படி பயந்து சாவற? கஸ்தூரிக்கு துணையா அந்த கௌசல்யாவையும் கூடவே அனுப்பி வச்சிடலான்னு பார்த்தா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க. என்னடி நீ கால நேரம் தெரியாம இப்படி பேசிட்டு இருக்க? மா, அவங்க அந்த சங்கருக்கு கால் பண்ணி பார்த்தாங்களாம். ஆனா போன் நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருதாம். அது மட்டும் இல்ல, அந்த ஸ்கெட்ச போட்ட சங்கரே நினைச்சாலும் பிளானை கேன்சல் பண்ண முடியாதாமா. என்னடி சொல்ற? ஆமாமா. ஹலோ அனன்யா, ஹலோ. ஐயோ, என்ன மஞ்சு, விஸ்வாவை பத்தி கேட்டா எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கிற? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கறேன்னு அர்த்தம். விஸ்வா சார், என்னை இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே. ஆமா, அப்ப போன்ல அதுதானே சொன்னேன். விஸ்வா சார் தானே லைன்ல இருந்தாரு. ஆமா, அப்புறம் ஏன் எங்க போனெல்லாம் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு? சரி விடு, அவர் இப்ப எங்கதான் இருக்காரு? நான் தான் சார் ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன். எங்க? சொல்றேன். சந்திரசேகர் சார் ஜானகி மேடமுக்கு பாதுகாப்பா அன்பரசி சொன்னதுனால அவருக்கே தெரியாம போயிருக்காரு. சரி, அன்பரசி சொன்ன மாதிரி வர வரைக்கும் சமாளிக்க வேண்டியதுதான். மஞ்சு, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம நிக்கிற? சார், சார் வந்து வெளியில போயிருக்காரு சார். நான் அவர்கிட்ட பேசிட்டேன். நாம கிளம்புறதுக்குள்ள வந்துருவாரு. அம்மா, நான் அன்பரசி ரெடி ஆயிட்டாலன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மஞ்சு. இவளுக்காவது போன் எடுக்கிறான். பெத்த அம்மா எனக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறான். இருக்கட்டும். அது என்ன தாலியாங்க? இருக்க. ஆமா, தாலிதான் இது. பண்றானா? இங்கதான் எங்கேயாவது இருப்பான், வந்துருவான். டேய், ஆடு வதியக்க வந்து நம்ம கிட்ட சிக்கிட்டு இப்ப அண்ணா சொன்னபடி ஆட்டை மந்தையும் தனியா பிரிச்சு கொண்டு போகணும். புரியுதா? புரியுதுண்ணே. என்ன அவன் இப்படி பண்றான்? அவன் இல்லைன்னா அன்பரசி தனியா தான் அழைச்சிட்டு போகணும். இது கூட அவனுக்கு தெரியாதா? இப்ப என்ன, பொண்ணு மாப்பிள்ளையும் ஒன்னா வச்சுதான் அழைச்சிட்டு போனோமா என்ன? அப்பாவும் பாட்டியும் கோர்ட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கலாமா? அன்பு,
வேற லெவல்ல இருக்க. உங்க அப்பா கிட்டத்தட்ட நகை கடையவே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இந்த நகைக்கு எங்க அப்பா பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல மஞ்சு. இந்த நகையை நான் போட்டிருக்கும் போது எனக்கு வர சந்தோஷத்தை விட எங்க அப்பா இதுக்காக பட்ட கஷ்டம் தான் என் மனசுக்கு வருது. சரி சரி, இப்ப பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போற நேரத்துல எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்க? அப்புறம் திரும்ப மேக்கப் போடுறதுக்கு ஆள் எல்லாம் கிடையாது. உங்க அப்பா பணத்தை மிச்சம் பண்றேன்னு சொல்லி மேக்கப் போட வந்தவங்களையும் அனுப்பி வச்சுட்ட. இல்லனா உங்க சித்திய தான் திரும்ப கூப்பிடணும், பாத்துக்கோ. ஏய் இரு மஞ்சு, நான் விஸ்வா சாருக்கு ஃபோன் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். அப்பதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுக்கு தான் ஃபோன் பண்றியா இல்ல 1 hour ஆச்சு அதுக்கு கால் பண்றியா? நீ வேற ஏன் மஞ்சு? பரவாயில்லையே, சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்றா. அடுத்த 1 hour ஆச்சு அதுக்கு தான் கூப்பிடுறாளோ? சேச்சே, இருக்காதே. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கால் பண்ணியிருப்பா. சார், அப்பாவும் பாட்டியும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கல்ல, அங்க என்ன நடக்குது? எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தான் கூட இருக்கேன்ல. அவங்க உள்ளதான் இருக்காங்க. அப்புறம் சார், நீங்க தான் கூட வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டியே, அதனால நானும் இப்ப வரைக்கும் ஒரு கெட்டப்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, இதுக்கு தான் கூப்பிட்டியா? ஆமா, வேற எதுக்கு? டைம் என்னாச்சுன்னு தெரியுமா சார்? இன்னும் 1 hour கூட ஆகல. என் வாட்சில் ஆயிடுச்சே. இனி திரும்ப ஒரு தடவை இதுக்காக கூப்பிட போற? கொடுக்க வேண்டியதா கொடுத்தது. சார் நீங்க வைங்க சார், இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சா? அப்ப பிரச்சனை இல்ல சார். போங்க சார், நான் கட் பண்ண போறேன். ஏய் அன்பரசி கட் பண்ணாத. சொல்லுங்க சார். அன்பரசி, உண்மையாவே 1 hour ஆயிடுச்சு. போன தடவை வார்த்தையா மட்டும் சொன்னேன், இந்த தடவையாவது. சார், நீங்க ஏதோ ஹிந்தில சொல்ல சொன்னீங்க, அது என்ன மீனிங்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன சொன்னேன்? நான் இப்போ முத்தம் கொடுக்க போறேன்னு சொல்லிருக்கீங்க. இத மஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு கிண்டல் பண்றா. வேற யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்க கேட்டிருந்தா என்ன ஆகுறது? கேட்டிருந்தா அவங்களா சிரிச்சுட்டு அந்த பக்கம் போயிருப்பாங்க, அவ்வளவுதானே. சார், இனிமே நான் ஃபோன் பண்ண மாட்டேன் சார். இங்க பாரு அன்பரசி, வாக்கு தவறக்கூடாது. அது உங்க பரம்பரைக்கே இழுக்கு. எப்ப ஏற்பட்ட பரம்பரை நீங்க? சார், நீங்க என்ன குழப்பறீங்க. நான் போனை வைக்கிறேன் சார். ஏய் அன்பரசி, போனை வச்சிட்டாளா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.